இங்க தேவிங்கிற ஒரு பொண்ணு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேர்றா. அவளுக்கு புக் படிக்கிறது எழுதுறது நான் ரொம்ப பிடிக்கும். அதனாலவே இங்கிலீஷ் டெஸ்ட் எடுத்திருப்பா. பொண்ணு பயங்கர சாஃப்டாவும் அமைதியான பொண்ணாவும் இருப்பா. இப்ப விக்ரம்ங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. அவனோட சீனியர்லாம் அவனை ரேக்கிங் பண்ணி அவனை ஆட சொல்றாங்க. அவனும் பயங்கரமா ஆடி காட்டிடுறான். எல்லாம் துர்காங்கிற ஒரு பொண்ணு பாக்குறா. விக்ரம பார்த்த உடனே துர்காவுக்கு பிடிச்சு போயிருது. விக்ரம் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிடா. ஒன் சைடாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் விக்ரம் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. பக்கம் தேவி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவும் படிக்கவும் அவளோட லைஃப் ஜாலியா போய்கிட்டு தான் இருக்கும். காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிருது. தேவியும் ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டு ஹாஸ்டலுக்கு வரும்போது இந்த பொண்ணு ராங் ரூட்ல வண்டி ஓட்டினதால ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த டிரைவர் காரை விட்டு இறங்கி வந்தது மானங்கரியமா திட்ட ஆரம்பிச்சிடறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட விக்ரம் போகும்போது இதெல்லாம் பாத்துறான். காலேஜ் பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அடிச்சு போட்டு அந்த டிரைவர் சாரியும் கேட்க சொல்ல வைக்கிறான். நாளை போலீஸ் விக்ரம கூட்டு போய் செம அடிச்சு அனுப்பிடுறாங்க. ஏன்னா நேற்று அடிச்சவர் ஒரு போலீஸ்காரரா இருப்பாரு. விஷயம் தேவிக்கு தெரிஞ்சு விக்ரம ரொம்ப கேரிங்காவும் பாத்துக்கிறா. அதனால விக்ரமுக்கு தேவியை பிடிச்சு போயிருது. திரும்ப எப்படியா தேவி நம்ம கிட்ட வந்து பேசணும்காக அவ லைப்ரரியில ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருப்பா. அதை வேணும்னே இவன் எடுத்து வச்சிருப்பான். இந்த பொண்ணு புக்கு கேட்க வந்ததோ ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேருமே தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்ரம் அவளை கிஸ் பண்ணிடுறான். நடந்த சாக்குல அவ அமைதியா நடந்து போயிடுறான். அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் தேவியை கிஸ் பண்றத சொல்லிடுறான். காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சு தேவி கிட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம தேவியை விக்ரம் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறான். விக்ரம் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க துர்காவும் என்ன லவ் பண்ணாம அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறா. எப்பயுமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்க முடியுது. எனக்கு தேவி மேலதான் ஃபீலிங் வந்துச்சு. அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பார்த்து பயங்கரமா காண்டாகிறா. ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கு பீச்சுன்னு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவியோட ஃப்ரெண்டு இதை பாத்துறான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேவியை காதலிச்சிருப்பான். நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு அதுக்கப்புறம் காதல சொல்லலாம்னு நினைச்சிருப்பான். அதுக்குள்ள பார்த்தா தேவியும் விக்ரமும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப தேவிக்கு எப்படியோ வினய் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருது. ஃப்ரெண்டுங்கிறதுனால இவளும் வினய் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறா. அப்படிலாம் கிடையாது, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது விக்ரம் அந்த இடத்துக்கு வந்து தேவி மேல கை போட்டு பேசும்போது வினய்க்கு பயங்கர காண்டாயி அங்கிருந்து போயிடுறான். விக்ரமும் தேவி கிட்ட பசங்களோட மென்டலிட்டி பத்தி எனக்கு தெரியும், அவன் உன்ன லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கூட பேசாத, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருன்னு சொல்றான். தேவி இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னா வினய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு தேவிக்கு நல்லாவே தெரியும். இதை பிடிக்காத விக்ரமுக்கு வினயை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். தேவி அந்த இடத்துக்கு வந்து சண்டையை தடுத்து விட்டு தேவி வந்து வினய் கிட்ட சாரி கேட்கிறா. ஆனா வினய் தேவி கிட்ட பேசுறதே நிறுத்திடுறான். அவங்க அப்பா போன் பண்ணா கூட சரியா பேசாம கட் பண்ணி விட்டுறா. விக்ரமும் காலத்துட்டு நான் பண்ணது தப்புதான்னு சொல்றான். சாரி கேட்கிறான். இருந்தாலும் அவன் மனசு ஏத்துக்க மாட்டுக்கு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப தேவி ஸ்டேஜ் ஏறி ஆக்டிங் பண்ணி காட்டணும். ஆனா அவளுக்கு சுத்தமா ஆக்டிங் பண்ணவே வர மாட்டுக்கு. இப்ப துர்கா நல்லா ஆக்டிங் பண்றது தேவிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. எனக்கும் ஆக்டிங் சொல்லி தரீங்களான்னு கேட்டு ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குற விக்ரம் தேவி அங்க இருந்து கூட்டு போயிடுறான். தேவி ஸ்டேஜ்ல ஏறி நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால அங்க இருக்க எல்லாரும் பாராட்டுறாங்க. பசங்க அவ அழகா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த விக்ரமுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. தேவியை கூட்டு வந்து இனிமேல் டைட்டா ட்ரெஸ் போடாத, டேஹெச் மேல ஏறி ஆடாதுன்னு சொல்றான். அதனால தேவிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அடுத்த நாள் துர்கா தேவியை வெளியே கூட்டு போறான். ரெண்டு பேருமே ஜாலியா விளையாண்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்ரம உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சில சமயம் அவன் குழந்தைத்தனமா நடந்துப்பான். டெய்லியும் அவனுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டேன், அவனோட ரூமையும் நான் தான் கிளீன் பண்றேன், அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு தரேன்னு சொல்றான். நீ அவன் அம்மா மாதிரி பாத்துக்கிறனாலதான் அவன் உன்னை லவ் பண்றான். அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டனா நீ நினைச்ச மாதிரி ஃபியூச்சர் உனக்கு இருக்காதுன்னு சொல்றான். விக்ரம் இவ்வளவு அன்பா பாத்துக்கிறனால இந்த விஷயத்த அவ அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. இப்ப விக்ரம் அவங்க அம்மாவை காட்டுறதுக்காக தேவியை வீட்டுக்கு கூட்டு போறான். அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னு கேட்டதுக்கு அம்மா எப்பயுமே அப்படித்தான், எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப நீ இதை பெருசா எடுத்துக்கிறாத, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா மாதிரி வீட்டுல இருக்க வேலையை பார்த்துட்டு என்ன பாத்துக்கிட்டாலே போதும்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் தேவிக்கே பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் விக்ரம பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. விக்ரம் தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றதை இப்பதான் உணர ஆரம்பிக்கிறா. இதனால அவளுக்கு ஜெயில இருக்கிற மாதிரி தோணுது. என்ன யாரோ கெட்டி போட்ட மாதிரி இருக்குது. அவன் நினைக்கிற மாதிரி அவளால இருக்க முடியாதனால இப்ப விக்ரம்கிட்ட போய் எக்ஸாம் வேற வருது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேக்குறா. அதெல்லாம் அவன் கேட்கிற மாதிரி இல்ல. அவன் திரும்ப மூவிக்கு கூட்டு போறான். தேவி ரொம்ப அப்பாவினால அவளால வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியல. தேவி கூட அவன் ரூம்ல இருக்கும் போது அவங்க அப்பா வந்துடுறாரு. பொண்ணோட ரூம்ல ஒரு பையன் இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. சீக்கிரமா அடிக்க ஆரம்பிச்சிடாரு. விக்ரமுக்கும் இதனால கோபம் வந்து நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம், சீக்கிரமாவே கல்யாணமும் பண்ண போறோம், ரெண்டு பேருக்கு நடுவுல நீங்க வராதீங்கன்னு சொல்றான். அதனால இவரும் பிரின்சிபல் ரூமுக்கு போய் பயங்கரமா அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்ணும் பையனும் ஒரு ரூம்குள்ள இருக்காங்க. இது என்ன காலேஜ்? உங்க என் பொண்ணுக்கு டிசி கொடுங்கன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அவ முடிவை அவளே எடுத்துப்பா, டிசி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. தேவியை வானு கூப்பிட்டு அவளும் வரமாட்டுக்காக தேவி அதனால கோபத்துல எல்லாரும் அரைஞ்சிட்டு கோவம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவ படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்படுறா. அதனாலதான் அவங்க அப்பா கூட போயிருக்க மாட்டா. அப்பாவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறா. ஆனா அப்பா எடுக்கிற மாதிரி தெரியல. பிரின்சிபலும் தேவியை கூட்டு வந்து உன்னோட லைஃபை நீதான் முடிவு பண்ணணும்னு அட்வைஸ் பண்றாரு. இப்ப விக்ரம் தேவி கிட்ட வந்து 2 நாள் கழிச்சு முகூர்த்தம் நல்லா இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுற? நான் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. நான் அதெல்லாம் விக்ரம் கேட்கிற மாதிரி தெரியல. இப்ப நீ படிச்சு மட்டும் என்ன பண்ண போறன்னு மட்டம் தட்டி பேசுறான். அதுல இவ ரொம்ப காண்டாக்கி நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நான் தனியா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன், கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு அங்க இருந்து அழுதுட்டே போயிடுறா. எல்லாத்தையும் ரூம்ல இருக்க பசங்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. அதனால ஃப்ரெண்ட்ஸும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் தேவியும் உன்னை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவனும் அந்த பொண்ணு மேல பயங்கரமா கோபப்பட்டு தேவி கிட்ட போய் தப்பு தப்பா
பேச ஆரம்பிக்க, எந்த மாதிரி பொண்ணுன்னு காலேஜில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுவேன், எந்த மாதிரி பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லுவான். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நம்ம 2 பேரும் பழகின போட்டோ காட்டி உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றான். காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போறது கூட பயப்படுறான். பிரின்சிபலை கூட வர சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு போய் பார்த்தா இவளோட போட்டோவை டோர்ல தப்பா வரைஞ்சி வச்சிருக்காங்க. நைட்டுக்கு 10,000 வாங்கினான்னு தப்பா எழுதி வச்சிருக்கான். எல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா கஷ்டப்படுறா, பயங்கரமா அழுதுகிட்டும் இருக்கா. இப்ப துர்கா அந்த இடத்துக்கு வந்து தேவிக்கு ஆறுதலா இருந்து அந்த டோர்ல இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடுறா. இப்ப துர்கா தான் இவ கூடயே இருக்கா. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அவரும் கோபத்துல பயங்கரமா திட்டிறாரு. இதனால அவளுக்குள்ள இருந்த வலி மொத்தமும் கோபமா வெளியே வருது. இப்ப ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ்ல ஏறி நீ என்ன பத்தி காலேஜ் ஃபுல்லா சொல்றது, அவளை பத்தி அவளே மொத்தமா சொல்லிடுறா. இது வரைக்கும் அவங்க கூட பழகினது போனது வந்தது எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிடுறா. இப்ப விக்ரம பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு பேசுறவ இப்ப கிட்டார் எடுத்துட்டு வந்து வேகமா ஓடி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வரா. அடிக்காம கிட்டாரை கீழே போட்டுட்டு அசிங்கமா திட்டிட்டு போயிடுறா. தேவியை இவ்வளவு தைரியமான பொண்ணா பாக்குற வினய்க்கும் துர்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கார் வாங்கிட்டா, அவங்க அப்பா கூட ஹாப்பியா இருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரி புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடா.